அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது மனசில் வர்ற ஃபஸ்ட்டு விஷயம் கிளாமர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இலக்கணமாக இருந்தவங்க அவங்க. இவங்கள பார்த்து அவங்கள மாதிரி, அதாவது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து நான் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லை நான் அவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து தான் நானும் ராதாவெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடுறதுல ஒரு 10% நம்மளால் முடியணுமே அப்படின்னு ஆசை வந்திருக்கும். ஒரு டைமில் கொடி கட்டி வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவங்க இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-60 வயசுக்கு அப்புறம் கூட சினிமாவில் நம்ம கலை உலகத்தில் டான்ஸ் ஆடி பேர் வாங்கியிருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் ஜோதிலட்சுமி அம்மாவை தான் இருக்கணும். பிகாஸ் சின்ன வயசில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடி பேர் வாங்குறது அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அவங்க சாங் வரும்போது தியேட்டரில் விசில் வரணுன்னா பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிளாமர் ஸ்டார் போனதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜோதிலட்சுமி அம்மாவுடைய மரணம் திரையுலகத்துக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு மாதிரி, ஒரு 16 வயசு மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஒரு டான்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்போ நடந்த கிரிக்கெட்லேயும் சரி, சேனல் ப்ரோக்ராம்லேயும் சரி, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ டான்ஸு, அவ்வளோ பேச்சு, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் சில நேரம் சோர்வடையும் போது அவங்கள பார்த்து நாங்கள் ஐயோ அவங்களே அப்படி இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூஸ்டர் தான் அவங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக் ஆர்டிஸ்ட்டு. இப்போ கூட 3 நாளைக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கும்போது கூட அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிக்க போனதுக்கு பிடிக்கக்கூடாது, நானே நடந்து வருவேன், அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட. அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த எனர்ஜி எல்லாமே எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஆத்மா நல்ல ஆத்மா. அதனால தான் அந்த 10 நாள் தான் அவங்க அவசரப்பட்டிருக்காங்க. அந்த 10 நாளில் அவங்க காலமானது அந்த நல்ல ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை ப்ரமோஷன் தான் சொல்லணும். அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்த நேரத்தில் பஞ்சு சாருடைய மரணமும் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ அங்கேயும் அங்கே பார்க்க போகிறோம். என்னால் நம்பவே முடியல ஜோதிமா இப்படி ஆகும்னு. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் அவங்க. அவங்க ஒரு 400 படங்கள் பண்ணியிருக்காங்க, 3 சிஎம்மோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ண காலங்கள் இருக்குது. நான்லாம் ரொம்ப ஜூனியர் அவங்களுக்கு. பட் அவங்களோட ஈக்குவலாக அவங்க என் கூட ஈக்குவலாக இறங்கி பண்ணியிருக்காங்க. பிகினிங் ஸ்டேஜில் நான் பிகினிங் ஸ்டேஜிலலாம் நிறைய படங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய தெலுங்கு ஷோஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். எப்போவுமே என்கிட்ட ரொம்ப அன்பாக, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க அவங்க. இப்போது நடிகர் சங்கம் லெஜண்ட் ஷோவில் கூட நான், அவங்க, ஜெய்மாலினி, குயிலி எல்லாம் அட்டன் பண்ணோம். அப்போது ஒரு சாங் பண்ண சொன்னபோது கூட அவங்க வெக்கப்படாமல் பண்ணலாமா அனும் அப்படின்னாங்க. ரொம்ப போல்டான ஒரு லேடி அவங்க, ரொம்ப போல்டானவங்க. நீ பண்ணு, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக பண்ணக்கூடியவங்க. ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஒரு கேம் ஷோக்கு போனால் கூட நானும் அவங்களும், அனு நீ பண்ணுவியா, நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கும் கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப அன்பான ஒருத்தவங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நம்ம பேசலனா கூட அவங்க ஃபோன், என்ன அதுவும் ஃபோன் பண்ணல, ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ரொம்ப அவங்க இழப்பு பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம். எனக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம், பிடிக்கும் அவங்கள. கேன்சருன்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போது 2 months முன்னாடி தான் லெஜண்ட் ஷோ பண்ணோம் சன் டிவியில் நாங்கள் நடிகர் சங்கத்துக்காக. அப்போ கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதை பற்றிலாம் ஒன்றுமே பேசலை. அவங்க ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப இதுவாக இருந்தாங்க. சடனாக இது எல்லாம் இன்றைக்கி மார்னிங் இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்குலாம் பெரிய ஷாக்கு, ரொம்ப பெரிய ஷாக்கு. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குது, நினச்சி பார்க்கவே முடியல.